ஆசிரியர் பெருமக்களுக்கு வணக்கம். இளங்கோவன் பேசுகிறேன். நியமன தேர்வு UGTRB அரசாணை 149. இந்த 149 எப்போ கொண்டு வரப்பட்டதுன்னா 2018 கொண்டு வரப்பட்டது. இப்போ இந்த 400 பேர் தீர்ப்பு வழங்கப்பட்டது. சில வழக்குலாம் உங்களுக்கு தெரியும், இந்த வழங்கப்பட்டிருக்கு. இதுக்கப்புறம் சில வழக்குகள்லாம் போடப்பட்டது. இதெல்லாம் எப்போ போடப்பட்ட வழக்கு அப்படின்னு அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். 2023 போடப்பட்டது. அதுவுமே எப்படி, எதை வைத்து போடப்பட்டது அப்படின்னு கேட்டால், தற்காலிக ஆசிரியர் நியமனம் கூடாது மற்றும் இன்னொரு சில வழக்கு டெட்டு பதவி உயர்வுக்கு டெட்டு வேணும் அப்படின்றத கோட் பண்ணி அதுக்கு கண்டெம்ட் போட்டு அதை தொடர்ச்சியாக கொண்டு போய் 400 பேர் வழக்கு அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வாங்கியிருக்கிறாங்க மிகப்பெரிய பொருட்செலவில். அப்புறம் அதை காமிச்சு ஏகப்பட்ட பொருளாதார வேட்டை நடந்தது. அதுவும் உங்களுக்கு தெரியும். நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போடணுமேனு போடக்கூடாது. எல்லாம் சந்தைக்கு போச்சு, நிறைய சந்தைக்கு போன கதையாக போடக்கூடாது. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய அத்தனை பேருக்கு தெரியும், எல்லா வழக்கும் செத்து போன பிறகு நான் தொடர்ந்த வழக்கு வரும். இட் மீன்ஸ் என்னுடைய சங்கம் தொடர்ந்த வழக்கு வரும் அப்படின்னு. அதே மாதிரி வந்தது. இன்றைய தினம் என்னடா இளங்கோவன் சும்மா வக்கீல பார்த்துட்டு வரேன், ஃபோட்டோவை போட்டுக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க சில பேர். எதுக்காக போகிறோம், எப்போ எடுக்கணும், எப்போ என்ன பண்ணணும், எந்த அமர்வு வரும், எப்போ நம்ம கொண்டு போகணும், எப்போ ரிஜிஸ்டர் பண்ணுவார் அப்படின்னு அவ்வளவும் உன்னிப்பாக பார்த்து எந்த அமர்வு சரியான அமர்வு. ஐயா இளந்தரையன் போன்றவர்களாக இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க, சொல்லலாம். மகாதேவன் அமர்வு மாதிரி நிறைய அமர்வு இருக்குது. எங்கிட்டாவது கொண்டு போனால் எங்கிட்டாவது கொடுத்து விட்டுருவாங்க. அதனால் இன்றைய தினம் நீதிமன்றம் கோர்ட் நம்பர் 6ல் 81வது வழக்கா 2018 மிகப்பெரிய பொருளாதார செலவில், அதாவது 25,000 ரூபாய் A1 அப்படின்னு எங்கள் குழு இருக்குது. அந்த குழுவில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட உதவி பெற்று, பொருளாதார உதவி பெற்று போடப்பட்டது 25,000 ரூபா. அது மட்டும் இல்லை, CBI வழக்கு ஒன்று போட்டோம், அதுக்கு சேர்த்து தனியாக இன்னும் ஒரு 25,000 ரூபான்னு மொத்தமே ஒரு அன்னைக்கு தேதிக்கு ஒரு 57,000 ரூபா வாங்கி தான் இந்த வழக்கு போட்டது. அதில் ஒரு வழக்கு CBI வழக்கு போன வாரம் வந்தது, அது நான் உங்களுக்கு தெரியும் சொல்லியிருந்தேன். அடுத்து 1 மாத கால அவகாசம் கொடுத்துருக்குறாங்க. இந்த வழக்கு இன்றைய தினம் விசாரணைக்கு வந்திருக்கு. விசாரணை இல்லை, இன்னைக்கு தீர்ப்பாயிருச்சு. என்ன தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு கேட்டால், முதல்ல போகும்பொழுது ஆர்கியூமெண்ட்டுக்கு, இறுதி விசாரணையில் ஆர்கியூமெண்ட் போயிருக்கு. சங்கம் எப்படி ஒரு சங்கம் சிங்கிள் பெஞ்ச், இது சிங்கிள் பெஞ்சில் வந்தது. சிங்கிள் பெஞ்சில் சங்கம் வரக்கூடாது, இது சர்வீஸ் மேட்ரு அப்படி இப்படின்னு சொல்லும்பொழுது, அப்புறம் எதுக்கு 6 வருஷம் அங்கே தடுத்துருக்கீங்க அப்படின்ட்டு, அப்புறம் சங்கம் செய்த போராட்ட நிகழ்வு எல்லாமே ஏற்கனவே தொகுத்து அவர்கிட்ட ஒரு ஃபைலாக கொடுத்துருக்கேன். நம்ம வழக்கறிஞர்கிட்ட எப்பயுமே கையில் இருக்கும். இப்போ திருச்சியில் நடந்த நிகழ்வு உட்பட கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தேன், உங்களுக்கு நல்லா தெரியும். அப்படி கொடுக்கும்பொழுது இப்போ கூட போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க, திருச்சி போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற ஃபைல் உட்பட எல்லாத்தையும் எடுத்து காண்பித்து தொடர்ந்து போராட்டும் பொழுது அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு கேட்டால், 400 பேருக்கு மட்டுமல்ல, ஏன்னா அவங்க டபுள் பெஞ்சில் கொடுத்துருக்காங்க, 400 பேருக்கு மட்டுமல்ல, நீங்கள் தாராளமாக அந்த 400 பேர் இருக்கிறாங்களா, அதில் உங்கள் சங்கமும் பொருந்தும். நீங்கள் அதற்கு முன்னதாகவே வழக்கு போட்டிருக்கிறீங்க, அதனால் 400 பேர் கொடுத்தா உங்களுக்கும் கொடுக்கணும், அதுதான் அடிப்படை நியாயம் அப்படின்னு தீர்ப்பே கொடுத்துருக்காரு. நீங்கள் சென்னையோ அல்லது உச்ச நீதிமன்றமோ கொண்டு போய் அந்த வழக்கில் நீங்கள் இம்ப்ளீட் ஆகிக்கலாம், அல்லது நீங்கள் அந்த வழக்கை மூவாதனம் பண்ணி எங்களுக்கும் கொடுங்கன்னு கேட்கலாம். அதற்கு நான் வழிமொழிகிறேன் அப்படின்னு நீதியரசர் இன்றைய தினம் ஒரு ஆகச்சிறந்த தீர்ப்பை கொடுத்துருக்காரு. இப்போ 400 பேர் வழக்கு இருக்குது. நான் ஏற்கனவே சொன்னேன், 2 லட்ச ரூபா செலவாகும், ஆளுக்கு 100 ரூபா போடுங்க. ஆனால் 100 ரூபா போட்டாலும் 100 ரூபான்றது லேஸ் காசா? அவன் 10,000 கொடு 15,000 கொடுன்னு கேட்கிறேன். நான் 100 ரூபாயை அதிகம்டான்றேன். இல்லைன்னு சொல்றதுக்கு எதுக்கு நீ 100 ரூபா செலவழிக்கிற? இல்லைன்னு சொல். உச்ச நீதிமன்றம் போனால் கடைசியில் என்ன சொல்லுவாங்க? இப்போ நம்ம அந்த வழக்கில் 400 பேர் வழக்கில் அடுத்தடுத்து 15,000 கொடு 30,000 கொடுன்னு கேட்டாங்க. இப்போ நமக்கு இப்படி ஒரு ஜட்ஜ்மெண்ட் காப்பி அழகா வந்துருச்சு. அழகா மிக நேர்த்தியாக கொடுத்து விட்டார்கள். உங்கள் சங்கத்திற்கு பொருந்தும் அப்படின்னு கொடுத்துட்டாரு. இதுக்கு பல லட்சம் செலவழிக்கல. வெறும் 25,000 சார், நீங்கள் வெற்றி பெற்று கொடுங்க சார், எங்களால் முடிஞ்சதை கொடுக்குறோம் சார். இன்னைக்கு வரைக்கும் அப்படி தான் கொடுத்துருக்குறேன். வெறும் டாக்குமெண்ட் சார்ஜ் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு முறை பெட்ரோல் செலவு மட்டும்தான் என் செலவு போட்டு போவேன். அவருக்கு எப்பயுமே இந்த கன்சல்டிங் ஃபீஸ்ன்னு கொடுக்க மாட்டேன். அவர் தான் எனக்கு சாப்பாடை போட்டு, கோர்ட்டில் கேன்டீனில் சாப்பாடு நல்லா இருக்கும் இளங்கோவன்னு சாப்பாடை போட்டு எனக்கு அனுப்பி விடுவார் மனுஷன். ஏன்னா என்னையை பற்றி அவருக்கு தெரியும், அவரை பற்றி எனக்கு தெரியும். அப்படி ஒரு அவர் தொடுத்த வழக்கு எந்த வழக்கும் இதுவரை தோற்றது இல்லை. நம்ம கொடுத்த வழக்கு எந்த வழக்குமே, ஒரு சில வழக்கு நிலுவையில் இருக்குது, அவ்வளோதான், தோற்றது இல்லை. அந்த அளவுக்கு மிக நேர்த்தியாக கொண்டு போகக்கூடிய மனுஷன் ஆசிரியர். நம்ம A1 இருக்கக்கூடியவங்களுக்கு அவரை பற்றி நல்லா தெரியும். வழக்கு தான் ரொம்ப நாளாக கிடப்பில் கிடக்கும், கரெக்டான நேரத்தில் வரும், பேசாமல் இருங்க அப்படின்னு சொன்னேன். எவ்வளோ நாள் தான் பொறுமையாக இருக்கிறதுனா மக்கள்லாம் கொஞ்சம் சலித்து கொண்டார்கள். இன்றைய தினம் நமக்கு வழக்கு வந்திருக்கு. இப்போ இந்த 400 பேருக்கு எதிர்த்து போகணும்னு வைங்களேன், அவங்க எப்போ உச்ச நீதிமன்றம் போகிறாங்கன்னு நம்ம காத்துட்டு இருக்கோம். இன்ன வரைக்கும் பார்த்துட்டு இருக்கோம். அரசு உச்ச நீதிமன்றம் போல இதுக்கெல்லாம் ஆளுக்கு 3 லட்சம் ரூபா, அந்த 400 பேரும் ஆளுக்கு 3 லட்சம் ரூபா அரசு கிட்ட கொடுத்து மொத்தமா எங்களுக்கு ஆர்டர் காப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறதாக நம்ம நண்பர்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இது எந்த அளவு உண்மைன்னு தெரியல.
இது எப்படி சாத்தியக்கூறுன்னு தெரியல. 3 லட்ச ரூபா தலைக்கு 3 லட்ச ரூபா கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு அடிபட்டதாக எனக்கு செவிவெளி செய்தி. அதிகாரப்பூர்வ தகவலாக இருந்தால் நான் சொல்லியிருப்பேன். அதிகாரப்பூர்வ தகவல் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது இப்படியெல்லாம் ஒரு சூழல் நடக்கும் பொழுது 400 × 3 லட்சம்னா அது எங்கேயோ போயிடுது. ஒருவேளை அரசு இறங்கிருச்சுன்னா அப்போ இப்படி ஒரு அசாதாரண சூழ்நிலை இருக்குது. இடஒதுக்கீடு முறை பின்பற்ற முடியாது, அது வேற. அப்போ அதனால் நீங்கள் வெற்றி பெறுங்க, நான் உங்களுக்கு பொருளாதார எங்களால் முடிஞ்ச உதவி செய்கிறேன் சார் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அடுத்து என்ன சார் பண்ணுவோம் அப்படின்னா, நாளைக்கு ஆர்டர் காப்பி வரும் இளங்கோவன், ஆர்டர் காப்பி வந்தோடனே நான் இது பண்ணுறேன்னாரு. அப்புறம் தலைவர் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பேசினார். தலைவர் பேசும்பொழுது கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அவர்கிட்ட பேசினேன். மாலை தான் வழக்கு வந்துச்சு. 1 மணி நேரம் நம்ம வழக்கறிஞர்கிட்ட பேசினேன். இந்த வழக்கு குறித்து, தீர்ப்பு குறித்து பேசினேன். ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தார். நான் சொன்னது சாராம்சம் அவ்வளோதான். இதுதான் சாராம்சம். அப்போ நான் உங்கள் சங்கம் பொருந்தும், உங்கள் சங்கத்துக்கும் பொருந்தும், நீங்கள் தாராளமாக உள்ளே போகலாம், அங்கே எந்த தடையும் இல்லை. இப்போ நீங்கள் தனியாக போய் ஒரு பெட்டிஷன் போட்டு நீங்கள் இங்கே 400 பேர் இல்லை நாங்கள் இருக்கிறோம்னா அந்த வழக்கை தள்ளுபடி பண்ணிடுவாங்க. ஏற்கனவே அருமை போட்ட வழக்கெல்லாம் உங்களுக்கு தெரியும், யார் யாருன்னு பேர் சொல்லலை. இந்த நியமனத்திற்கு எதிராக போட்டு ஒரே சிங்கிள் சிட்டிங்கில் கேன்சல் ஆகி லட்சக்கணக்கில் போட்டதெல்லாம் உங்களுக்கு தெரியும். சரியா? அப்படி இருக்கும்பொழுது சரி சார், எங்களால் முடிஞ்ச உதவி பண்ணுறோம் சார் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். கண்டிப்பாக நம்மளால் முடிஞ்ச அளவு சொல்லுவோம். ஒருவேளை சென்னை போகிறதோ அல்லது உச்சநீதிமன்றம் போகிறதோ என்னன்றதை மாநில மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் அனைவர்கிட்டையுமே கருத்து கேட்டு என்ன செய்யலாம் அப்படின்றத கருத்தை கேட்டுவிட்டு, இந்த போராட்டம் டைம் இருக்குது, அதுக்கு முன்னாடி அவரை நீங்கள் பண்ணுற வேலையை பண்ணுங்கள். எந்த அசாதாரண, ஏன்னா ஒரு SLP நம்பர் போட்டு அதில் போய் என்னை போய் இம்ப்ளீட் பெட்டிஷனாக என்னை ஜாயின் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்கிறதுக்கும், அல்லது நாங்கள் ஏற்கனவே எங்கள் வழக்கு பெண்டிங்கில் இருக்குது மதுரையில், சென்னையில் அப்படி பெண்டிங்கில் இருக்குது நீதிமன்றத்தில் இந்த நியமன தேர்வுக்கு எதிராக நீண்ட காலமாக அப்படின்னு சொல்லி ஜாயின் பண்ணுறதுக்கும், அல்லது லீவ் பெட்டிஷன் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க, அந்த பெட்டிஷனில் போய் உள்ளே போய் ஜாயின் பண்ணுறதுக்கும் ஒரு உயர்நீதிமன்றத்தினுடைய கிளை, மதுரை உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை இவர்களுக்கும் இந்த சங்கத்திற்கும் பொருந்தும் என கொடுக்கப்பட்டதுனால யாரு தலையிடும் தேவையில்ல. எந்த நீதிமன்றத்துக்கு அடுத்து மேல்முறையீடு போனாலும் சரி, என்ன செஞ்சாலும் சரி, நம்ம இதை கோட் பண்ணி காவிக்கலாம். அதற்கான தீர்ப்பு இது, ஆர்டர் காப்பி அப்படின்றத தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. அடுத்து நாளை போனால் உங்களுக்கு ஆர்டர் காப்பி வரும். ஆர்டர் காப்பி வந்தோடனே உங்களுக்கு உள்ள குரூப்பில் எடுத்து போட்டு வரேன். எல்லாம் நன்மைக்கே. ஜெயிச்சுட்டோம் மாறான்னு கத்தனனே அப்படின்னு சொல்லி ஒருத்தன் போட்டேன். அப்படிலாம் இல்லை, இது வேற 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 மாதிரி பண்ணுவோம். கொஞ்சம் அமைதியாக இருங்க. நிகழ்வு இதுதான். யாரும் ஏமாறாதீங்க. சில சகோதரிகள்லாம் என்கிட்ட நீ சொன்னால் திட்டுவேன், நான் போய் அங்கே 5000 ரூபா கட்டிட்டு நான் 3 தூரம் கத்தி தொண்டை தண்ணி வற்றி எங்கேயும் கோர்ட்டுக்கு போகாதீங்கடா, கொலகார பாவியெல்லாம் எல்லாம் கொள்ளையடிக்கிறாங்கடா அப்படின்னு நான் போட்ட பிறகும் இந்த பிள்ளை தங்கச்சி, நம்ம தங்கச்சிகள், நம்மளுடைய சகோதரிகள்லாம் போய் 5000 10,000 கட்டிச்சுக்க. நான் என்னத்த சொல்ல முடியும்? இப்போ இளங்கோவன் சொன்னது போயா போயிடுச்சுன்னா அப்படின்ற மாதிரி ஆகிடக்கூடாதுல்ல அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கு. ரைட்டு, ஓகே, எப்படியோ போட்டோம். ஆனால் நம்ம நம்பினோர் கைவிடப்படார். ஒரு 1/4 மணி நேரம் உண்மையிலே கண்ணில் தண்ணி வந்துருச்சு எனக்கு. அதுக்கப்புறம் தான் எனக்கு நிதானம் வரணும் அப்படின்றதுக்கு, நிதானம் வந்த பின்னாடி தான் நான் போட்டேன். மக்களை ஒருபோதும் இளங்கோவன் விட்டுவிட மாட்டேன் என்பதற்கு ஒரு உதாரணம் இந்த வழக்குக்கு நான் இறங்கி பார்த்த வேளை, இந்த வழக்குக்கு நம்ம வழக்கறிஞர் பெற்றுக் கொடுத்த தீர்ப்பு. நன்றி.